பிரவீன் வந்து இன்னைக்கு வேட்டி சட்டையெல்லாம் போட்டு நின்றுட்டு இருந்தாரு. வந்தவொடனே விஜய் சேதுபதி சார் எல்லாருமே சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு பிரவீன் கிட்ட கேட்டார், நீங்கள் எதுக்காக வேட்டி சட்டையெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். தெரியல சார், என் ஒய்ஃப் வந்து நான் ஒரு வேளை சாந்தமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கோட் வேர்ட் மாதிரி தான் அனுப்பிச்சிருக்காங்களோ என்னவோ தெரியல அப்படின்னு சொன்னார். ஸோ நிஜமாக பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அவர் நல்லா தான் ப்ளே பண்ணார். எதுக்காக அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் டோன் டவுன் பண்ண சொன்னாங்க, கொஞ்சம் காமாக ப்ளே பண்ண சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். மேபி அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டை பெட்டராக தெரியும். ஸோ ரொம்ப ஓவராக பண்ணிக்காத, கொஞ்சம் சைலண்ட்டாக போ அப்படின்னு சொன்னாங்களோ என்னவோ தெரியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இன்றைக்கி எலிமினேட் ஆகிட்டார். அண்ட் அது வெரி அன்ஃபேர் எவிக்ஷன். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஸோ பாவம், அவர் ரொம்ப ஹாப்பியாக நிற்கிறது பார்க்குறதுக்கு எனக்கே சங்கடமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்ஸ்லாம் வாங்கியிருக்காரு, நிறைய அப்ரிசியேஷன் கிடைக்கும்னு ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு நிற்கிறாரு. ஒய்ஃப் வேறு இதை எதுக்கு அனுப்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சது, அவர் எந்த இடத்துல ஓவர் போர்டாக போனாருன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. பட் அவங்களோட கோட் வேர்டு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. விஜய் சேதுபதி சார் சொன்னார், நம்ம ஒரு பக்கம் ப்ளே பண்ணால் அவங்க ஒரு பக்கம் என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.